Hi friends, welcome to Tamil Tech News. இன்னைக்கு நம்ம வந்து JBL ரிமோட் ஆப் கண்ட்ரோல் ஆப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த JBL சவுண்ட் பார் ரிமோட் ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கலாம். சப்போஸ் இந்த ஆப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு காமிக்கும். அதில் போயிட்டு லோடிங் அப்டேட்டிங் ஆப் அப்படின்னு காமிக்கும். போயிட்டு அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான JBL சவுண்ட் பார் ரிமோட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிமோட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் ஐஆர் சென்சார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஐஆர் சென்சார் ஆப் இருந்தால் மட்டும்தான் உங்களோட இதில் வந்து மொபைலில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஐஆர் சென்சார் இல்லை அப்படின்னா இந்த சைட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஐஆர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஐஆர் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் டெக் நியூஸ்.